ஓ, காதல் புறாக்கள் வானத்துல ஜோடியா பறக்குதா? உடைச்சிடுறேன், ரெக்கையோ காலையும் உடைச்சிடுறேன். எனக்கு எதையுமே தலையில வச்சாதான் ரொம்ப திருப்தியா இருக்கும். எடுத்துக்காட்டா உன்னை எடுத்துக்கவே எத்தனை ஆசைப்படுங்க தெரியுமா? யோ, என்ன பேச்ச ஒரு தினுசா இருக்கு? ஆமா, உன் உடம்பு எப்படியா இருக்கு? முத்தமா, தப்பா நினைக்காத புள்ள. ஒரு தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். அதே தலையில மாறி நீயும் நான் கல்யாணம் பண்ணிதா எப்படி நினைச்சேன். இதுக்கு போய் தப்பா நினைக்கலாம் முத்தமா. அதானே பார்த்தேன். தலைகீழா இருக்கிறத பார்த்துட்டு நான் என்னென்னமோ நினைச்சிட்டேயா. முத்தம்மா, அந்த அளவுக்கு இந்த ஊர்ல யாரும் பாவம் பண்ணதில்லை முத்தம்மா. அது கடக்கட்ட விடியா. ஆமா, போட்டி பத்தி நீ கேள்விப்பட்டியா இல்லையா? நேத்தே வடசட்டி எல்லாம் சொல்லிட்டா முத்தம்மா. நீ வேணா பாரு, நீ ஆசைப்பட்ட பொருளை முத நான் தான் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் உன்னை தொட்டு தாலி கட்டுறது நான் தான். அப்புறம் சொல்லுவேன் என்னதான் பெருசுன்னு. ஆமாயா, சொன்னாலும் சொல்லாட்டியும் உன்னோடதாயா பெருசு. எப்படி மொத்தமா பார்த்தா? யா, அட முண்டா முண்டா, உன் முன்னாடி இருக்கிற தொந்திய சொன்னையா? அது கிடக்கணும் முத்தம்மா. அந்த ஒரு செட்டி வாயினையும் வடசெட்டி வாயினை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா? யோ, ஏயா இப்படி பண்ற? அவன் கிடக்குறாயா, நீ சொல்லியா? பேசி தொலையா தொலை. நீங்க மட்டும் அப்படியே நீ மட்டும் இந்திர மாதிரி இருக்கிற. ஏன் மாமனை சொல்ற? நான் எப்பவுமே இந்திரன் தான். இப்ப வேணா பாரு, பாரு. நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட. நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட. காலு ரெண்டு வாழப்பட்ட, கண்ணு ரெண்டு கோழி முட்டை. காலு ரெண்டு வாழப்பட்ட, கண்ணு ரெண்டு கோழி முட்டை.
நல்ல கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட காலு ரெண்டு வாழப்பட்ட கண்ணு ரெண்டு கோழி முட்டை அத்தை, நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல, ஆனா காதலிக்கிற பொண்ணோட தராதரத்தை தெரிஞ்சுக்கிட்டு காதலிக்கணும். அழகு மட்டும் போதுமா? அந்தஸ்து வேணாமா? எப்பா, ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கறது பார்த்தாவே நல்ல வேலை நான் பார்த்தேன். வேற யாராவது பார்த்திருந்தா உங்க மானம், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் காத்துல பறந்துருக்கும். பாலு படிச்சுவேன், ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. நான் தான் பாலுகிட்ட பேசுறது இல்ல. நீங்களாவது பாலுகிட்ட பக்குவமா எடுத்து பேசி புரிய வைங்க. எந்த விஷயத்தையும் முளையிலேயே கிள்ளி எறிகிறது தான் நல்லது. உனக்கு ஏன் மகன் கேக்குதா? சரி, அப்படியே என் மகன் மேல உனக்கு ஆசை இருந்தா ஒரு 4 நாளைக்கு அவன் கூட படுத்து எந்திரிச்சு போக வேண்டியதானே? என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு என்னடி, நீ நல்லா தானே இருக்க. அப்படி ஆசை இருந்தா வந்து வப்பாட்டியா இருந்துக்கோ என் பையனுக்கு. என்ன தகுதி வேணுமா? அடியே, இந்த சாமுண்டிக்கு மருமகளா வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி தராதரம் எல்லாமே வேணும்டி. அவ எங்களை விட சொத்துல அளவுக்கு அதிகமா இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு அவ ஒரே பிள்ளையா இருக்கணும். அவ அப்பனும் அத்தாள் செத்ததுக்கு அப்புறம் அத்தனை சொத்தும் எனக்கு சேரணும். நான் எப்பவுமே ராஜ்யத்தை ஆளணும். என் முன்னாடி அவ பூஜ்யமா இருக்கணும். சொன்னியே இந்த மனசு ஒண்ணு சேர்ந்துட்டா போதுன்னு, அதெல்லாம் எந்த மூளைக்கு? நான் நினைச்சேன் என் மகன் மனசுல இருந்து உன்னை அப்படி தூக்கி எறிய வச்சிருவேன். முடியாதுங்க. நட்சத்திரம் தான் வானத்துல இருந்து உழுதுரும், ஆனா நிலா உதிராது. உங்க பையன் மனசுல நான் நிலா மாதிரி. யாரு நிலா மாதிரி? நீயா? அடே, நான் நினைச்சனா அந்த நிலாவையே தூக்கி போட்டு சுக்கு நூற உடைச்சு எரிஞ்சிருவேன். அதே தெய்வம் வாழ்க்கையிலும் எங்களை ஒத்து போக வைக்கும். தெய்வ சக்தியை விட அதிக சக்தி எங்க அத்தை. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பிடிக்காதவங்க தலைய வெட்டி காலடியில் போட ஆளுங்க எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதை மறைக்க அரசியல் செல்வாக்கு இருக்கு, பணமும் இருக்கு. நீ சொல்ற கல்லா இருக்கிற கடவுள்கிட்ட இதெல்லாம் இருக்குமா? என் அத்தை அக்னி நட்சத்திரம். எதுத்தா எரிஞ்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு ஆணவம், அகந்தை இதெல்லாம் இருக்க கூடாது. அதெல்லாம் அவளையே அழிச்சிடும். ஹேய்,
நீ புத்தி சொல்றியா? கேவலம். பழைய கூழு குடிக்கிற நீ பாயாசம் குடிக்க ஆசைப்படக்கூடாது. கிழிஞ்ச துணி போடுற நீ பட்டு துணி மேல எப்பவுமே ஆசைப்படக்கூடாது. புரியுதா? ஆசைப்படுற தப்பு இல்லம்மா. கூழ் குடிக்கிறவன் பாயாசம் குடிக்கும் போது அத மண்ணுல தட்டி விடுறதுதான் தப்பு. கிழிசல் கட்டுறது தப்பு இல்ல. அப்போ பட்டுப்புடவை கட்டுறாங்க பாத்தீங்களா, அத புடுங்கி சாம்பலாக்குறது தான் தப்பு. அதுக்காக செருப்பை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ண சொல்றியோ? கல்ல முள்ளு குத்தாம நம்ம காலை பாதுகாத்து பாத்தீங்களா, அத பூஜை பண்ணாலும் தப்பு இல்லம்மா. வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிற. டேய், இவளை இப்படி எல்லாம் பேசினா நம்ம வழிக்கு வரமாடா. போடா, போய் அந்த சாட்டையை எடுத்துட்டு வா. இந்த புண்ணு இல்லைன்னு பண்ணிடுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நிமிஷம். வாடினது பூவாசம் வேணும்னா கலைஞ்சிரும். ஆனா சந்தனம் கரைதான் வாசனை வரும். அந்த மாதிரிதான் எங்க காதலும். சந்தனம் மாதிரி எப்பவும் மனம் வீசிட்டு தான் இருக்கும். பேசிட்டு தான் இருக்குமா? அதையும் நான் பார்க்கிறேன்டி. பயப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிரும். மாத்திரை கரெக்டாக கொடுங்க, நான் வர்றேன். டே, என் பொண்ணை நான் கூட இத்தனை நாள் கை நீட்டு அடிச்சதுடா. அந்த பாவி சாமுண்டி இந்த அடி அடிச்சுக்காடா. எல்லாமே கடவுள் கூட இல்லாத தானே விளையாண்டுட்டு இருக்காரு. அப்பா, கோழிக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க. அந்த சாமுண்டியை நான் முதல்ல மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்ப்பா. அம்மா தாயே மாரியம்மா, நீ மட்டும் சக்தி உள்ளதா இருந்தா அந்த சாமுண்டிக்கு உடனே ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்கணுமா? தம்பி, நீ இங்கே எதுக்குப்பா வந்திருக்க? கோயில உயிரோடு இருக்காளா இல்லை செத்துட்டாளான்னு உங்கள் அம்மா பாட்டு வச்சுனாங்களா? நான் வீட்டில் இல்லாதப்போ எங்கள் அம்மா கோயிலா கிட்ட மிருகத்தனமாக நடந்துட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் தம்பி, நீ மன்னிப்பு கேட்டா என் பொண்ணு போட்ட அடியோ இல்லை மனசில் பட்ட அடியோ சரியாயிருமாப்பா? உங்கள் அம்மா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என் பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன். என் பொண்ணுக்கு ஒரு தகுதி மீறினது தான் இருந்தாலும் தகுதி எதா இருந்தாலும் நான் சொல்லி புரிய வச்சிருப்பா என் பொண்ணுக்கிட்ட. இப்போ தான் ஒரு கடவுளாக போத்து ஒரு சின்ன தண்டனை கொடுத்துருக்காரு. இனிமேலாவது திருந்தி வாழணும்னு. அதை நீ கெடுத்துடாதப்பா, தயவு செஞ்சு. தயவு செஞ்சு நீங்க இருந்து புறப்படுப்பா. எங்க அம்மா தான் என் காதலை புரிஞ்சுக்கல, நீங்களுமா புரிஞ்சுக்கல? தம்பி, ஆத்துல வெள்ளம் வந்தா சேதாரம் ஏகப்பட்டது வரும் தெரிஞ்சு அணை கட்டாம விட்டது எங்க தப்பு தான். இனிமேலாவது யாருக்கும் சேதாரம் இல்லாம பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமைப்பா. இங்க பாருங்க, கோகிலாவை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். கோகிலா இல்லைன்னா நான் இல்லை. இப்போ நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்க, உங்க மக காலத்துல நான் தாலி கட்டுறேன். வேண்டாம் தம்பி, வேண்டாம். நீ உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு உங்க அம்மா என் பொண்ணை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. கட்டுறேன்னு சொல்றீங்களே தாலி, அது என் மகளுக்கு தூக்கு கயிறா வந்துடக்கூடாதுப்பா. நீ போயிருப்பா, நீ போயிரு. என் பொண்ணோட வாழ்க்கை ஈசல் வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. தயவு செஞ்சு எங்க காதலை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டனாலதாப்பா சொல்றேன், பிரிஞ்சிருந்தா நல்லதுன்னு. தயவு செஞ்சு நீங்க வீணா பயப்படுறீங்க. ஏப்பா, நான் பொண்ணை பத்தவ பயப்பட்டுதாப்பா ஆகணும். ஐயோ, எப்படி என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்க பாருங்க, எனக்கு அப்பா அம்மா சொத்து பத்து சொந்தம் எதுவும் எனக்கு தேவையில்லை. உங்க பொண்ணு மட்டும் இருந்தா போதும். என்னை மன்னிச்சிருக்கு தம்பி, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க.
ஐயா எங்க காதலை பிரிச்சிடாதீங்க. என்ன காரியப்பா நீ செய்யற? நான் உங்க காலில் விழுந்தே உங்களால தாங்கிக்க முடியலையே. உயிருக்கு உயிரா காதலிக்கிற உங்க பொண்ணை என்ன மறந்துறேன்னு சொல்றீங்களே, அது என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? கோயிலாவை நான் மறக்கணும்னா நான் சாகணும். சொல்லுங்க, நான் செத்துட்டுமா? நீ போய் கோயிலா பாரு. அம்மா தாயே, நீதாம்மா எப்படியாவது இந்த சின்னஞ்சிறுசுகளை சேர்த்து வைக்கணும். நீதி கேட்க வந்த நீ இப்ப பாதியாக போற. உன்னை அடிவாங்க சூழ்நிலையை உருவாக்கி தந்த உன் தங்கச்சிக்கு பாலாபிஷேகம் தான் செய்யணும். ராஜா, இது ரொம்ப அநியாயம். அவுத்து விடுங்க. மாமா, இவன் நம்ம எதிரி. இவன் மேல பரிதாபப்படுறது ரொம்ப தப்பு. தோட்டத்துல ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்கன்னு போய் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல நான் என்ன சொன்னேன்னு கேட்டுச்சா? அதை செய். முடியுதோ? சாமுண்டி, நீ தொடர்ந்து தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க. என்ன அவுத்து விட்டு மரியாதையா சொல்றேன். என்னடா பேரை சொல்லி சொல்ற? இன்னொரு தடவை என் பேரை சொன்ன அவ்வளவுதான், ஜாக்கிரதை. அடே, எப்படி உன் தங்கச்சியை அனுப்பிவிட்டு வசதியான இடமா பார்த்து வளைச்சு போட்டுவான்னு சொல்லி கொடுத்துடியா? என் பையன் முன்னாடி நாக்க தொங்க போட்டுட்டு வளையறாளா? ஏண்டா, உங்களுக்கு பணம் வசதி இதெல்லாம் வேணும்னா உன் தங்கச்சி ரொம்ப அழகா தானே இருக்கா. பல பேர்கிட்ட படுக்க விடு, நல்லா பணம் சம்பாரிச்சிட்டு வருவா. அதுக்கப்புறம் வசதியாவும் நீ பணக்காரனாவும் வாழலாம். ஓஹோ, அப்ப நீயும் பொண்ணும் பல பேர்கிட்ட படுத்து தான் இவ்வளவு சொத்து சம்பாரிச்சிங்களா? என்ன சொன்னேன்? ராஜா, இவன் தங்கச்சிய நம்ம வெறும் சாட்டையோட அடிச்சதோட விட்டுருக்க கூடாது. நம்ம தோட்டத்துக்காரனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே விருந்தாக்கி இருக்கணும். என் தங்கச்சிய பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுன அவளை கிழிச்சு தொங்க விட்டுருவேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுல வந்து என்னைய கிழிச்சிருவேன்னு சொல்லுவேன். இவனுக்கு வெறும் வாயால பேசினாலும் பத்தாதுடா. போடா ராஜா, அந்த சாட்டை எடுத்துட்டு வந்து இவனை அப்படி தோலை உரிச்சு தொங்க விடு. நிறுத்துங்க. நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா இந்த கட்டை அவுத்து விட்டு பாடுறா. நீ ஆனா பாத்துருவோம். நீ என்ன புடிங்கியா? போடா வெண்ண. மாமா, நிறுத்துங்க. ஏன் அவன் மேல பரிதாபப்படுற? நானா? இவன் மேல போய் நான் பரிதாபப்படுவனா? மாமா, என் கையிலேயே ஏன் ஆசை தீர்ற வரைக்கும் இவனை அடிச்சு சாகடிக்கணும். அப்பதான் ஏன் வெறி அடங்கும். என் கையில அடி வாங்கின அவமானத்துல ஒண்ணு இவன் இந்த ஊரை விட்டு ஓடணும், இல்ல தூக்குல தொங்கணும். என் பொண்ணுதான் சூப்பர் அடிதாங்க.
இன்னும் கொஞ்சம் அடிச்சினா அவன் உயிரை விட்டுருவான். அதை ஏன் போய் செஞ்சுட்டு? ஏம்மா இந்த நாயெல்லாம் உயிரோட இருந்து எதம்மா சாதிக்க போகுது? செத்து தொலைட்டுமா. இங்க பாருமா, இப்ப நீ அடிச்சடியே அவன் இதுக்கு மேல நம்ம கிட்ட மோத மாட்டான், பயந்துருப்பான். டேய் ராஜா, இந்த நாயை இழுத்து கொண்டு போய் தெருவுல விசிறிட்டு வா. சரியத்த. யோ என்னையா ஐயரே, நான் சொன்னது வாங்கிட்டு வந்துட்டியா? என் மனசுக்கு பிடிச்சத முத்தம்மா, உன் மனசுக்கு பிடிச்சதான் வாழ்ந்துருக்கேன். ஒரு பெண்ணுக்கு தேவை பூ தான், அந்த பூவே வாழ்ந்துருக்கேன். பூவா? நினைச்சே பார்க்கலையா. எங்க எடுத்து காட்டு. யோ என்னையா இது? இது உனக்கு கேவலமா இல்ல? ஏயா காசுலனா கூட சும்மா கூட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இப்படி போய் வாழைப்பூ வாங்கிட்டு வந்துருக்கிறியே. யோ மாமா, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நானா? காசு மட்டும் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு பட்டு புடவையே வாங்கியிருப்பேன். காசு குறைஞ்சதுனால துணியும் குறைஞ்சு போச்சு, சின்னதா. அப்படியா? அதனால என்ன மாமா, எடுத்து காட்டு மாமா. நீ கேட்டு நான் காட்டாதையா இருப்பேன். எப்படி துணி சைஸ் கரெக்டா வாங்கிட்டு வந்தா? அடச்சே. ஏயா காசு குறைஞ்சு போச்சுனா ஒரு காட்டன் புடவையாவது எடுத்து கொடுத்துருக்கலாம். அதுக்குன்னு நீ என்னடானா பிராவ வாங்கி கொடுத்துருக்க? அறிவு இருக்கா? காட்டன் புடவை காத்துல பறந்து போயிரு, இது கப்புன்னு புடிச்சுக்க, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். யோ நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்ன முத்து, நான் வாங்கிட்டு வந்திருக்கு நீ பார்க்கணுமா? ஆமாயா, நான் பொருளா கொண்டு வரல, ஆனா உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒண்ணே ஒண்ணா? என்னது? யோ என்ன இப்படி பண்ணிவிட்ட? ஆமா முத்து, நான் வாங்கிட்டு வந்தது இந்த முத்தம்தான். பாத்தியா நீங்கெல்லாம் எப்படி வேண்டிருக்கீங்க, அவரு எப்படி கொடுத்துருக்காருன்னு? அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? அவன் உனக்கு எப்படி முத்தம் தரலாம்? ஏன் முத்து? எனவே கேஸ் இருக்குது, அப்புறம் எப்படி ஓட்ட முடியும்? அதெல்லாம் ஓட்டலாம்டா. ஆனா போனா ஒரு பழமொழி சொன்ன மாதிரி, விழுந்த இடமெல்லாம் வீதியா, குனிஞ்ச இடமெல்லாம் நீ டயலாக் பேசுறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கம்முனிடுற சாமி. யோ யோ என்னையா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? வேணாம் விடுங்கய்யா. இன்னொரு போட்டி வைக்கிறேன் நான். அடுத்த வார வியாழக்கிழமை ஒரு போட்டி வைக்கிறேன். அதுல யாரு ஜெயிக்கிறீங்களோ? என்ன போட்டி? இந்த பிராவை யாரு விற்கிறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அது 1000 ரூபாய்க்கு வித்து காட்டணும். அதையா வியாழக்கிழமைக்கு போற, நான் இப்பயா வித்து காட்டுறேன். இப்பவே வா. சரி வித்து காட்டு பாப்பா. வித்து காட்டுறானே, நான் அவனை கேளு முதல்ல. ஏய் வித்து காட்டுங்கயா பார்க்கலாம். யாரா ஒருத்தர். நான் சொந்த காசு வேணா 1000 ரூபாய் தரேன், அதெல்லாம் நம்மளால முடியாதப்பா. ச்சோ என்ன எப்படி சொல்ற? யோ மாமா, அந்த அளவுக்கு ஏது புத்தி? நமக்கு புத்தி வளர்றதா? அட நிறுத்தியா, சும்மா போடு. ச்சோ யாராவது வித்து காட்டி தொலைங்கயா. சரி முத்து இரு, நான் வித்து காட்டுறேன் பாரு. என்னப்பா விசேஷம்? ஆடா ஒன்றும் இல்லையா, ஒரு பிரா ஒன்று இருக்குது, அது ஒரு 1000 ரூபா வாங்கிக்கிறியா? பிரா மட்டும் பத்தாது, உள்ள இருக்க தேங்காயும் அதில் பளிச்சுன்னு தெரிகிற இளநீர் தான் வேணும். ஏன்டா டேய், நாங்கள் 3 பேரும் 8 சீனுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறோம், நீ வந்து ஒரே சீன்லேயே முழு தேங்காய் வேணுங்கிற. பிரா வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லு. சரி என்ன விலை சொல்லு. பிரா 1000 ரூபா தான்,
ஆனால் நான் கையில் போட்டிருக்கேன் பாரு தங்க மோதிரம், அது 1 ரூபா, மொத்தம் 1001 ரூபா வருது. கொடுத்துட்டு இந்த பிராவையும் மோதிரத்தையும் வாங்கிட்டு போ. என்ன சொல்ற? ஏப்பா 1 ரூபா கொடுத்து இந்த ஒரு ஒத்த மோதிரத்தை வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த ஈரவங்காயம் இங்கே கிடையாது, வாங்கின ரெண்டையும் ஒன்றா வாங்கணும். என்ன சொல்ற, வாங்குறே இல்லையா? சரி கொடு. இந்தா இது முத்தமாவது நான் வச்சுக்கோ, போய் வீட்டில் போய் பிரேம் பண்ணி வச்சுக்கோ. ஆமா மறுபடியும் அப்ப பிராவ் இப்ப அடுத்த நாடகத்தில் காண சொல்லி விடுவாங்க. வா மறுபடியும் வா. சரி கிளம்பு. முத்து, கடலில் இருக்கும் முத்து, நீதாயா சொத்து. பாத்தீங்களா ஒரு பிராவை 1000 ரூபாய்க்கு எப்படி வித்து காட்டியிருக்காருன்னு? நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஆளு இவச்ச கூலியாள். யோ இவரு தாயா என் மன்மத குஞ்சு. மன்மத குஞ்சும் இல்ல, மன்மத பிஞ்சும் இல்ல. சத்தம் போடாத, சத்தம் போடாம முன்னாடி கூப்பிடு. சாமுண்டி யாருன்னு பாரு. வர இருங்க, எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? வாயை திறந்த மாவாளை அறுத்துருவேன். உட்காரடி, கட்டா எங்கடி உன் அருமை புத்தரன்? ஏய் மவளை கூப்பிடுறே, கூப்பிடுறீ மவளை. கூப்பிடுனா கூப்பிடணும், பேசுன தொலைச்சிருவேன். கூப்பிடு. அம்மா என்னம்மா தூங்கிட்டு இருக்கம்மா? அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? என்ன கொஞ்ச நேரம் தூங்குறம்மா ப்ளீஸ்மா. ஏய் சத்தம் போட்ட உங்க அம்மாவையும் அப்பாவையும் உயிரோடைய பார்க்க முடியாது. வினை விதைச்சவன் வினையத்தான் அறுக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி தான் குடிக்கணும். நீயும் அம்மாவும் அளவுக்கு அதிகமா என்னைய தங்கச்சிய அவமானப்படுத்தியிருக்கீங்க. தகாத வார்த்தையில தரக்குறைவா பேசி ரொம்ப ரொம்ப காயப்படுத்தியிருக்கீங்க. கொலை செஞ்சவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, இல்லை இல்லை சில நேரத்தில் தூக்கு தண்டனை கூட கொடுப்பாங்க. நீங்க எங்களுக்கு செஞ்ச கொடுமை ஒரு கொலைக்கு தான் சமம். இப்ப இங்க நான் நீதிபதி, நீங்க குற்றவாளி. இங்க உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ராத்திரி நேரத்தில் உன்னை கட்டி போட்டு கத்தி முனையில மிரட்டுறது தப்பு தான். நியாயங்கள் பிறக்கணும்னா அராஜகம் செய்யற தப்பே கிடையாது. இந்தியாவுக்கு இருட்டில் தான் சுதந்திரம் கிடைச்சது. உனக்கு உன் வாழ்க்கையே இந்த இருட்டில் தான் பாழ போகுது.
சாமுண்டை நீ வேணும்னா பாரியா, இன்னைக்கு நடக்கிற போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். யோ அதெல்லாம் போன வருஷமியா, இந்த வருஷம் நான் தான் ஜெயிக்க போறேன். இல்லைன்னா ஒரு மீசி எடுத்துக்கிறியா? இருக்கிறதே கால் மீச, இதுல வர நீ பாதி மீச எடுக்கிறேன்ற. இருக்கிறத மட்டும் பத்தி பேசுறா. நீங்க 2 பேருமே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க போறது நான் தான். சும்மா ஏடா அழுத்திக்கிட்டு கிடக்குறீங்க? நொச்சு நொச்சு நொச்சுன்னு காண்றாவி எல்லாம். ஒரு பழமொழி தான் சொல்லுவாங்க, வீதிக்கு போனவங்களுக்கு புருஷன். சா என்னடா அந்த பழமொழி வராங்க புட்டு தொலைகடா கருமந்தியெல்லாம். பாம்பு கடிச்சிருச்சா? என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சா? ஐயோ இப்ப வர ரத்தம் வர மேல ஏறாம கைய வர கட்டணுமே. யோ உன் கயிறை குடியா? யோ கயிறை குடியா? கயிறு அவு கூடாதியா, இதெல்லாம் மந்திரிச்சு கட்டினது. யோ பரவாயில்லையா குடியா, ஒரு உசுரார் மூஞ்சில அடிக்குது குடியா. வேணாயா. ஐயோ இப்ப வர ஏதாவது பண்ணணுமே. இருமுத்து எப்படியோ உசுரை காப்பாத்திட்டேன். நான் போய் டாக்டரை போய் கூட்டிட்டு வரட்டா? யோ நான் சொன்னது உண்மை நினைச்சு நீ டாக்டரை கூப்பிட போறியா? ஏயா அந்த ஆள் என்னடானா பாம்புன்னு சொன்னதுக்கே பயந்து போய் உழுதுட்டா கீழே. இந்த ஆள் என்னன்னா ஆச்சாரம் தான் முக்கியம்னு கழட்டவே மாட்டேங்கிறேன் மேலே கிடக்கிறது. யோ எனக்கு நீதாயா எல்லாமே. வெங்காயம் முன்னாடி வாயா அடிச்சு விடுவேன். எனக்கு நீதாயா என் தங்கம், என் செல்லம், என் வயிறம், என் குஞ்சு. நீதாயா அழகு. உன்னதாயா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி முத்து வா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே ராஜநட நடந்த வண்டி இவன் நம்மூரு காரனடி. மனசுல தான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா. ராசா மனசுல தான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா. பூக்கள் விடுகுதம்மா தூது மயங்குது மைகிழி மாது. பூக்கள் விடுகுதம்மா தூது மயங்குது மைகிழி மாது. ராசா மனசுல தான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா. ராசா மனசுல தான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா. ஜீவன் துடிக்குதுன்னு ராகம் படிக்குதுன்னு தேகம் நடிப்பதுவும் ஏண்டி. ஒன்ன திருட போகும் கல்வனி வந்தாண்டி. ஒன்ன திருட போகும் கல்வனி வந்தாண்டி. மாலை காத்திருக்கு அட எங்க வீட்டு பிள்ளை உனக்கு.
பறிக்கொடுங்க என்னை விருந்தே பாட்டி ராசாத்தி கண்ணு ஒன்ன பூவாட்டம் வச்சிருப்பேன் பொண்ணு ஒன்ன பூவாட்டம் வச்சிருப்பேன் பொண்ணு விடுகிறமா தூது மயங்குது மைதிரி மாறு பூக்கள் விடுகிறமா தூது மயங்குது மைதிரி மாறு